2025வது வருஷம் வரைக்கும் மனிதர்களுடைய சொற்களை கேட்டு நம்முடைய எண்ணங்களின்படி நடந்ததையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு இந்த 26வது வருஷத்தின் இந்த முதல் வாரத்திலிருந்து ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாமாயிருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்க போகிறேன், நீர் என்னை கரம் பிடித்து நடத்தி செல்லும் கோணலான எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்தி எனக்கு முன் செல்லுகிற உம்முடைய பாதையில் நான் நடந்து வருகிறேன். ஆண்டவரே எனக்கு விரோதமாய் போராடினவங்களை நான் தேடினாலும் பார்க்கவே முடியாது. காரணம் நீங்க முன்னால போயிட்டு இருக்கிறீங்க. அவர் நடந்து வந்த பொழுது பிசாசுகள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடினதை போல நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிற பொழுது எது எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கிறதோ, எது எல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிறதோ, எது எல்லாம் உங்கள் தொழிலுக்கு விரோதமாக இருக்கிறதோ, எது எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறதோ, எது எல்லாம் உங்கள் பிசினஸிற்கு விரோதமாக இருக்கிறதோ எல்லாம் அலறி அடித்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்கும். எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீங்கள் தேடினாலும் அதை காண முடியாது. கர்த்தர் அற்புதங்களின் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருப்பார். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்து கொண்டிருப்பார். இதுவரையிலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் கண்ணீரான சூழ்நிலையிலும் கவலையான சூழ்நிலையிலும் இருந்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து சொல்லுகிறார், மகனே பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை நடத்தி செல்ல போகிறேன். உன் வறுமை ஒழிய போகிறது, உங்கள் தரித்திரம் நீங்க போகிறது, உங்கள் இல்லாமை மாற போகிறது. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் கரம் பிடித்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் அவர் கண் கலங்க விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீரை அவர் மாற்றப் போகிறார், கவலைகளை அவர் மாற்றப் போகிறார். ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கி கொண்டிருக்கிற உங்களை அவர் கரம் பிடித்து உங்கள் ஒடுக்குதலுக்கு பதிலாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை, பூட்டப்பட்டிருக்கிற தாழ்பால்களை அவர் உடைக்கிறார். உங்கள் இதுவரையிலும் பூட்டப்பட்டிருந்த எல்லா தாழ்பால்களையும் அவர் உடைப்பதற்கு ஒரு காரணம், இன்றைக்கு அவரே உங்களை ஆளுகை செய்கிறவராக, அவரே உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்கிறவராக, அவரே உங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்கிறவராக உங்களுக்கு முன்பாக அவர் போய்க் கொண்டிருக்கிறார். எல்லா தடைகளையும் அவர் உடைத்துக் கொண்டு போகிறார். முன்பாக செல்லுகிறவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. அவர் வந்த பொழுது பிசாசுகள் அவர் ஒண்ணுமே சொல்லலைனாலும் நடுங்கி ஓட ஆரம்பித்தது. அவர் வந்தார்னா அவர் நமக்கு முன்னால போய்கிட்டு இருக்கிற பொழுது வறுமைகள் மாறி போகும், தரித்திரங்கள் மாறி போகும், கடன் மாறி போகும், போராட்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் மாறி போகும். அவரே எல்லாமா இருந்து நடத்த போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. வியாதிகள் உங்கள் குடும்பத்தை நீ ஆளுகை செய்ய போகிறது கிடையாது. வறுமைகள் உங்கள் குடும்பத்தை நீ ஆளுகை செய்ய